முருகனை பற்றி நம்ம பேசுகிறோம், பாடுறோம், எழுதுகிறோம் அப்படின்னா முருகன் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அதை செய்ய முடியும். நம்ம நம்ம விருப்பத்துக்கு செய்ய முடியும் அப்படின்னா அது கிடையாது. முருகன் அனுமதி கொடுக்கணும் அவரை பற்றி பேசுகிறதுக்கு, அவரை பற்றி பாடுறதுக்கு, அவரை பற்றி எழுதுறதுக்கு. அப்படி தான் இப்போ நான் முருகனோட நிறைய விஷயங்களில் நான் சேகரிக்கிறேன். நான் அருணகிரிநாதர், பாம்பன் சுவாமிகள், வள்ளலார் சுவாமிகள், வாரியார் சுவாமிகள் இவங்களோட பாடல்கள், சொற்பொழிவு இதெல்லாம் கேட்டு 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 நிறைய முருகனோட செய்திகளெல்லாம் நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதுலேருந்து தான் நான் எனக்கு உண்மையாக இது உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் இதை பற்றி நான் சொல்லுவேன். தவிர என்னோடய வீடியோஸில் அது யாரோ சொல்கிறாங்க அப்படின்றதுக்காகலாம் நான் சொல்ல மாட்டேன். அது உண்மை, இது உண்மை அப்படின்னும் போது தான் சொல்லுவேன். அப்படியே நான் கொஞ்சம் விஷயந்தான் நான் தெரிஞ்சு வச்சுருப்பேன். அந்த கொஞ்சம் விஷயத்தை நான் முருகன் கோவிலை பற்றி பேசும்போது தானாக எனக்கு அந்த என்னோடய எண்ணத்தில் உட்காந்துக்கிட்டு முருகர் இதை பேசு, அதை பேசு, இதை சொல்லு, அதை சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறாரு. அதெல்லாம் அதிசயம்தான். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல. இது முருகன் எனக்கு கொடுத்த ஆணையை தான் நான் எடுத்துக்கிறேன். நான் என்னை வாழ வைக்கிற தெய்வம் முருகன் தான். நான் இந்த வாழ்க்கையே வேணாம் எனக்கு அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது என்னை வாழ வைக்கிற தெய்வம் யாருன்னா முருகன் தான். அப்போ முருகனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முருகன்கிட்ட எல்லாமே இருக்குது, நான் என்ன அவருக்கு செய்ய முடியும்? அப்போது எனக்கு கொடுத்த ஆணை, எனக்கு அவர் கொடுத்த வேலையாக தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். முருகனை பற்றி பேசுகிறது, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருக்கும் சொல்கிறது, இதுதான் நான் எனக்கு எடுத்துக்கிட்ட விஷயமா, முருகன் எனக்கு கொடுத்த வேலையாக நான் இதை செஞ்சிட்ருக்கேன். இதுவும் முருகனோட ஆணையோடு தான் இந்த வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன். அவர் அனுமதி கொடுக்காம இதை என்னால் செய்யவே முடியாது. அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா.